பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கார். நேற்றும் இன்றும் மாறாதவர். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வந்து கொடுங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவானவர் வானத்தையும் பூமி உண்டாக்கி அதை பயன்படுத்தவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனை உருவாக்கினார். மனிதனை உருவாக்கினது மாத்திரமல்ல, மனிதனை உருவாக்கினதுக்காக அவர் மிகவும் மனசாபப்பட்டவர். ஆனாலும் இந்த மனிதர்கள் இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொந்த குமாரனையே அவர் அனுப்பினார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அவர்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக சொந்த மகனை அனுப்பினார். சொந்த மகனை அனுப்பும்போது அவனுக்கு போராட்டங்கள் உண்டு, அவனை மரணத்துக்குள் தள்ளுவார்கள், அநேக பிரச்சனைகள் வரும். ஆனாலும் ஜெயம் கொள்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் மிகவும் வியாகுலப்படுவார், ஆனாலும் அவர் உயிரோடு வருவார் என்ற விசுவாசத்தோடு கூட அவர் அனுப்பி அநேக காரியங்கள் அவர் செய்யும் போது, ராஜா கழுதின் குட்டியின் மேலும் மரியின் மேலும் வருகிற தேவாதி தேவனை அவர்கள் வாழ்த்தினார்கள். ராஜா என்று வாழ்த்தின அதே ஆத்துமாக்கள் சிலுவையில் அறையுங்கள் சொன்னபோது சிலுவையில் அறந்தார்கள். ஆனாலும் மரணத்தை அவர் கொடுத்தார். மரணம் நினைச்சாங்க நம்ம அடித்து சாவடிச்சு. ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேரம் காலங்கள் வரும்போது அவர் பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது, பிதாவை இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று தெரியாமல் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டு அநேக மக்களுக்காக அவர் மரணத்தை அவர் இந்த நாளில் நினைவு கூறுகிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார். சதா காலம் உயிரோடு கூட இருப்பேன் சொன்ன கர்த்தர் இன்று அவர் உயிர் தெரிந்த நாட்களிலே உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிற மரித்த கிறிஸ்துவினி மரிப்பதில்லை என்ற வார்த்தையோடு கூட வசனத்தை நாம் விசுவாசத்தோடு கேட்கும் போது, அவரோடு கூட நாம் இருக்கும்போது தேவ ஆவியானவர் கரம் எப்போது நம்ம தாங்கும் என்பதை விசுவாசிக்கிறோம். அவர் மரிக்கவில்லை என்றால் நம்ம கூட அன்பு இருக்காது, நம்மோடு கூட ஐக்கியம் இருக்கிறாது. அவர் மரித்ததினாலே நாம் உயிர்ப்பிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போதும் உயிரோடு கூட இருக்கிறார். நம்ம விசுவாசத்தோடு கூட அன்றைய வாழ்க்கையில வேத வாசிக்க ஜெபிக்கும் போது கிறிஸ்துவ பிள்ளைகள் இந்த ஊழியர்கள் அநேக இருக்கிறார்கள். மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் ஊழியர்கள் அநேகர் இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் பார்க்கும்போது ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய நாட்கள் மிகவும் வாஞ்சியோடு கூட நாம் ஜெபிக்கும் போது அவர்களை தேவன் அநேக இடத்துல கொண்டு போய் கர்த்தரோடு கூட வழிநடத்தார் போதுமானவராக இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கிறிஸ்து உயிரோடு இருந்த இந்த நாட்களை நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எப்போதும் நம்மோடு கூட இருப்பதினாலே நமக்கு எந்த ஒரு இடலும் வராது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரில் நாம் அன்பு கூறும்போது அவர் அநேக காரியத்திலிருந்து நாம் கெட்டு போகாமல் நாம் வாழ்க்கையில முன்னேற கர்த்தர் தாமே உங்களையும் எங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.